அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலோடு நமது முன்னாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர். ராசா அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது மாவட்ட அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சாமு நாசர் அவர்களின் ஆலோசனைப்படியும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வள்ளூர் ரமேஷ் ராஜ் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிடமும் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்களின் வழிகாட்டுதலோடு பூண்டி கிழக்கு ஒன்றியம் பேட்டுவாக்கம் ஊராட்சியில் இன்று பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு, புடவை, பணம் ரூபாய் 3000 ரொக்க பணமாக வழங்க இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நமது பூண்டி வட்டார சிஎஸ்ஆர் அவர்களுக்கும் பூண்டி வட்ட வழங்க அலுவலர் ஊத்துக்கோட்டை வட்ட வழங்க அலுவலர் அன்பிற்குரிய திரு ரவிசார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பேட்வாக்கம் பிஎஸ்சிபி கூட்டுறவு வங்கி செயலர் தம்மை சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இந்த சொசைட்டியின் சங்கத்தின் துணை உதவியாளர் எழுத்தாளர் தம்பி பிரசாத் அவர்களுக்கும் இந்த கூட்டுறவு வங்கியின் விற்பனையாளர் சகோதரர் குமரேல் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்றுள்ள நமது மாவட்ட அயலகணி துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு தாமோதரன் அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து வருகை தந்துள்ள திரு விநாயகம் அவர்களுக்கும் இளைஞரணி துணை அமைப்பாளர் தினேஷ் ராமு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் சண்முகம் வருதன் உள்ளிட்ட உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்துள்ள பேரிட்டுவாக்கம் ஊராட்சியை சார்ந்த கழக நிர்வாகிகள், மகளிர் சகோதரிகள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட நந்திமங்கலம் ஆசிரியர் இன்னும் கூட இருக்கிறது இல்லையா, நந்திமங்கலம் என்னுடன் பக்கபலமாக இருந்து அனைத்து அரசு பணிகளையும் கவனித்து வரும் எனது அருமைக்குரிய ஆசிரியர் ரவி அவர்களுக்கும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்று நமது பூண்டி ஒன்றியத்தில் முதலாவது நிகழ்ச்சியாக நமது அரசு அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும். மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்கு தான் குறிப்பாக அனைத்து சலுகைகளையும் அறிவித்து வருகிறார்கள். அதை தினமும் நீங்கள் தொலைக்காட்சியில் வாயிலாக பார்த்து அறிந்தது. நேரம் இல்லாத காரணத்தினாலும் ஏற்கனவே உங்கள் ஊரில் ஒரு 2 தினங்கள் முன்பாக ஒரு கூட்டத்தின் வாயிலாக நான் என்னென்ன பணிகளை தமிழக அரசு செய்துள்ளது என்பது விவரமாக தெரிவித்தாலும் ஒரு பிரச்சனை நீங்கள் எழுப்பினீர்கள். அதை பாதிப்பு இன்னைக்கு நான் நேரடியாக கண்டுவிட்டேன். நான் போந்தாத்திலிருந்து வரும்போதே அந்த கிருஷ்ணாவற்று வேலை செய்யும்போது நம்ம 6 வழி சாலைக்கு 2 வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு அன்றைக்கி மதியம் மேலே சாயங்காலம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை பார்த்துட்டு ஏற்கனவே பராமரிப்பு இருந்தது. அவங்களாண்ட ஒப்புதல் வாங்கிட்டு பணம் எப்படின்னா வாங்குறாங்க, எப்படா கொடுக்குறாங்க. ஜேசிபி வச்சு 2 ஜேசிபி வச்சு உடனே பொங்கலுக்காவது முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா கஷ்டமாக இருக்குது. என் கார் வந்தால் நம்ம கார் வந்தால் ஒரு கார் மாற முடியல, ஒரு பஸ் வந்து எங்கள் கார் மாறுது, காருக்கு காரே மாற முடியல. அதனால் சார் ரவி சாரும் பதட்டமாக இருந்தார். எப்போட போகிறீங்க நான் போந்தாத்துக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 லாரி மாட்டிச்சு. அதனால் வருத்தம் தெரிவிச்சுன்னு நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் நினைச்சு 1000 ரூபாய் பணம் வந்துச்சோமா, வந்துச்சா 10 இன்னும் 15 பொங்கல் முன்னாடி போட்டுறாங்க. இப்பவும் பொங்கல் முன்னே போட்டுறாங்க. எல்லா சலுகையும் உங்களுக்கு தான் மகளிருக்கு. ஆண்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்கள் கொடுத்தா செலவு பண்ணிடுறாங்கன்னு பெண்களுக்கு, படிக்கும் குழந்தைங்களுக்கு, மாணவ மாணவியர்களுக்கு, வேலைக்கு செல்ல முயற்சிக்கும் வாலிபர்களுக்கு தான் இந்த எல்லா திட்டங்களும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு.
கடைசியாக லேப்டாப் அறிவிச்சிருக்காரு. நாளைக்கு ஒரு திட்டம் அறிவிக்க போகிறாரு. அது எல்லா திட்டம்ன்றது இன்னும் புரியல. நாளைக்கு தான் புரியும். ஆனால் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம். உங்கள் ஊர்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து பேசணும். எல்லா தகவலும் தெரிவிச்சுன்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த பொங்கல் தொகுப்பை வழங்க அனைவருக்கும் தேன்மொழி அம்மா 3000 ரூபாய் பணம். நான் இங்க பாருங்க 5000 ரூபாய் நினைச்சா தலைவர் நிதி நிலைமை சரியில்லை. இங்க பேச முடியாது. அடுத்த வருஷம் பண்ணுவார். அக்கா அக்கா நல்ல வசதியாக நிற்கிறாரு. ஏற்பாடு அம்மா 8 மணிக்கு யாரும் சொல்லுங்க. 8 மணிக்கு யாரும் சொல்லுங்க.